இருந்தனர். நாடு முழுவதும் 74வது குடியரசு தின விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட வேளையில், புதுச்சேரியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் தலைமையில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், என்சிசி காடெட்ஸ் மற்றும் ஆபீசர்ஸ் ஆகியோர் இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின விழாவினை கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குடியரசு தின விழாவின் முதன்மை பேச்சாளராக கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் போர்ஸை சேர்ந்த திருமதி வள்ளியம்மை உரையாற்றினார். அவர் பேசுகையில், கடைநிலை ஊழியரும் பேசுவதற்கான அடிப்படை தளம் அமைக்கப்பட்டு அதில் என்னை போன்றவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுதான் உண்மையான ஜனநாயகம். அதுவே நமது அரசியலமைப்பு சாசனம் பேச்சுரிமையாக நமக்கு வழங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அவரைத் தொடர்ந்து கல்லூரியின் காவலாளி முத்து உரை நிகழ்த்தி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர் பேசுகையில், கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்பொழுது இந்த கல்லூரியானது தனியார் கல்லூரிக்கு இணையாக வளர்ந்து வருகின்றது என்பதை நான் மட்டுமல்லாமல் இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்களும் குறிப்பிடுகின்றனர். இதுதான் வளர்ச்சி, இது நாட்டிற்கு தேவையான உண்மையான வளர்ச்சி என்று குறிப்பிட்டு தான் உரையை முடித்தார். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் உரையாற்றினர். நிறைவாக இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் குடியரசு தின தலைமை உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், இந்திய அரசின் முடிவின்படி முன்னுரிமை என்பது சுகாதாரம் மற்றும் துப்புரவு பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை நிரூபிக்கும் வகையில் கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் போர்ஸ் மற்றும் பாதுகாவலர்களுக்கு இந்த குடியரசு தின நாளில் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு நிறைவு செய்தார். புதுச்சேரி